ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஸ்டக் ஆயிரும். அந்த ஸ்டக்லேருந்து அடுத்த ரிலீஃப் கிடச்சிச்சுன்னா நமக்கு அதுவே போதும். அப்பாப்பா ஒரு 10% நடந்துருது. இப்போது இந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வண்டியை யாராவது புஷ் பண்ண, வண்டி ஸ்டக்காகி நின்றுது, யாராவது புஷ் பண்ணி தள்ளினா போதும், அப்படியே டக்கு அப்படியே வண்டி மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லைஃப்பில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டீங்க, அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும், அடுத்து கொஞ்சம் அப்படி நிகழ்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவுமே பலனுள்ளதாக இருந்துகிட்டு நான் சொல்லக்கூடிய வழிபாடு ரொம்பவுமே முக்கியம். ஒன்று நரசிம்மர், துர்காம்பாள், வீரபத்ரர், அதே மாதிரி முனீஸ்வரர், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஐயனார், இந்த தெய்வங்களுக்காக செயல்படுத்தக்கூடிய பைரவர், இந்த தெய்வங்களுக்காக வழிபடக்கூடியது துர்க்கை அம்பாள், இந்த தெய்வங்களுக்காக வழிபடக்கூடியது. ஒரு தட்டத்தை எடுத்துக்கோங்க. அந்த தட்டத்தில் அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரிசியில் ரொம்ப திருஷ்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா குங்குமத்தை தடவிக்கலாம். இல்லை மங்களகரமான காரியம்தான் சார் நாங்கள் பண்ணுறோம், திருஷ்டியெல்லாம் இல்லை சார், ஆனால் இந்த காரியம் நடந்தால் போதும்னா அந்த அரிசியில் கொஞ்சம் மஞ்சளை தடவிக்கலாம். ஸோ அரிசியில் குங்குமம் தடவிண்டா எப்படி தடவுறது? அரிசி மேலே கொஞ்சம் குங்குமத்தை போட்டுக்கணும், லேசாக 2 சொட்டு நெய்யை விட்டுக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்படியே கலக்கிட்டு அந்த தாம்பாளத்தில், அந்த தட்டத்தில் அப்படி பரப்பி அது மேலே எலுமிச்சம்பழம் தீபம், எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு அப்படி மடக்கி அதில் தீபம் போடுறது. நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் போட்டுக்கலாம். அப்படி தீபம் எத்தனை தீபம் இருக்கணும் அப்படின்னா 9 தீபம் இருக்கணும். 9 தீபம், அப்படி 9 தீபத்தை அந்த சுவாமிக்கு துர்க்கை, அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லாத பைரவர், நரசிம்மர், அப்படி இல்லைன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி ஐயனார், முனீஸ்வரர் தெய்வம், இந்த மாதிரி சுவாமிக்கு வேண்டின்ட்டு என்னுடைய காரியம் தடைபட்டிருக்கு, இந்த தடையிலேருந்து மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டணும். சரி, எத்தனை நாள் சார் இந்த அரிசி ஏற்றுறது, எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இது வாரம் பண்ணுறவங்க வாரம் அரிசி மாற்றணும். நித்திய பிரகாரம் பண்ணுறவங்க வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் அரிசியை மாற்றணும். வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் அரிசியை மாற்றணும். சரி, இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை வைக்கலாம், இன்றைக்கி புதன்கிழமை வைக்கலாம். இன்றைக்கி ஆரம்பித்தா அடுத்த வாரம் அதே கிழமையில் அந்த அரிசியை மாற்றணும். அப்படி பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். குறைஞ்சது 9 வாரங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். டிபெண்ட்ஸ் யுவர் ப்ராப்ளம். உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்களுடைய ஸ்ரத்தையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.